அன்புள்ள அனைவருக்கும், உங்கள் நிறுவனத்தில் ஒரு சிக்கலான பிரச்சனை ஏற்படும் போதோ அல்லது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் போதோ, ஆஹா, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சரியான தீர்வை வழங்கும் ஒருவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அவர்கள் உண்மையிலேயே புத்திசாலித்தனமானவர்கள், அற்புதமானவர்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? சாலமோன் ராஜா மற்ற எல்லோரையும் விட ஞானமுள்ளவர் என்று சொல்லப்பட்டது. 1 இராஜாக்கள் 4:29-31. இந்த அசாதாரண ஞானம் தேவனால் சாலமோனுக்கு வழங்கப்பட்டது. அவர் அவனுக்கு விரிந்த இருதயத்தையும் அளவிட முடியாத ஞானத்தையும் கொடுத்தார். விரிந்த இருதயம் எல்லாவற்றையும் ஆழமாக புரிந்து கொள்ளும் நுண்ணறிவை குறிக்கிறது. மேலும் அளவிட முடியாத ஞானம் எண்ணற்ற, ஏராளமான மற்றும் சிறந்த ஞானத்தை குறிக்கிறது. இந்த ஞானத்தால் சாலமோன் தன் ராசியத்தை சமாதானத்துடன் ஆட்சி செய்ய முடிந்தது. அப்படியானால் இந்த வசனம் இன்று வாழும் நமக்கு என்ன அர்த்தம்? நாம் சாலமோனைப் போல் தேசங்களை ஆளும் ராஜாக்கள் அல்ல, ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற தேர்வுகள் மற்றும் முடிவுகளை எடுத்து வாழ்கிறோம். வேலையில், வீட்டில், நட்பு உறவுகளில், ஏன் இன்று என்ன சாப்பிட வேண்டும் அல்லது என்ன அணிய வேண்டும் போன்ற சிறிய விஷயங்கள் கூட. நாம் சில சமயங்களில் அதிக தகவல்களுக்குள் தொலைந்து போகிறோம். மேலும் உறவுகளில் காயமடைந்தவர்களாகவும் தனிமையாகவும் உணரலாம். இதுபோன்ற சமயங்களில் நமக்குத் தேவையானது சாலமோன் கொண்டிருந்த ஞானம், மக்களின் இதயங்களை புரிந்து கொண்டு சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் ஞானம், அதாவது விரிந்த இருதயம் மற்றும் அளவிட முடியாத ஞானம். இருப்பினும் சாலமோனின் ஞானமும் குறைபாடற்றது அல்ல. அவர் ஒரு காலத்தில் ஞானமுள்ளவராக இருந்தாலும் பின்னர் தவறான தேர்வுகளைச் செய்து சிலை வழிபாட்டில் ஈடுபட்டார். இது அவரது ராஜ்யம் சிரமங்களை எதிர்கொள்ள வழிவகுத்தது. இதுவே நமது மனித ஞானத்தின் வரம்பு. ஆனால் மனித ஞானத்தின் இந்த வரம்புகள் அனைத்தையும் தாண்டி ஒருவரால் மட்டுமே முழுமையான மற்றும் நித்திய ஞானத்தை வெளிப்படுத்த முடிந்தது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு இந்த பூமிக்கு தேவனுடைய சித்தத்தை முழுமையாக வெளிப்படுத்த வந்தார். மேலும் பாவத்தால் இருளடைந்த நமது வாழ்க்கைக்கு உண்மையான ஒளியானார். இயேசு நாம் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதிலாகவும் நாம் செல்ல வேண்டிய பாதையையும் காட்டுகிறார். இயேசுவின் மூலம் இந்த உலகில் வாழும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் பெறுவது மட்டுமல்லாமல் நித்திய சீவன் என்ற மிகப்பெரிய பரிசையும் பெறுகிறோம். நாம் இனி குழப்பத்தில் அலைந்து திரியாமல் இயேசுவில் உண்மையான சமாதானத்தையும் ஓய்வையும் அனுபவிக்க முடியும். அன்புள்ளவர்களே, இந்த உலகில் மக்களை உண்மையிலேயே வழிநடத்தவும் வாழ்க்கையை சரியான திசையில் செலுத்தவும் கூடிய நுண்ணறிவு கடவுளிடமிருந்து மட்டுமே வருகிறது. மேலும் கடவுளின் ஞானம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகத் தெளிவாக வெளிப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுடன் நடந்து தேவையான ஞானத்தையும் உண்மையான நுண்ணறிவையும் பெற்று ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோட்டும் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்கள்.